உலகில் மனிதனை துன்புறுத்தும் கொடிய உயிரினம் கொசுதான். இவை ஆபத்தான நோய் கிருமிகளை சுமந்து மனிதனை பாதிக்க செய்கிறது. இது ஆண்டுதோறும் 30 கோடி பேருக்கு மலேரியாவை உருவாக்குகிறது. மழை காலங்களில் டெங்கு, ஜிகா வைரஸ், மேற்கு நைல் வைரஸ், காலரா, காய்ச்சல் போன்றவற்றை ஏற்படுத்துகின்றன. இவை ட்ரையாசிக் காலத்தில், அதாவது 40 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியவை. கொசுக்களில் 3500க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கின்றன. வெப்ப மண்டலங்களில் காணப்படும் ஏடிஎஸ் கொசுக்கள் தான் மஞ்சள் காய்ச்சல், டெங்கு, சிக்குன்குனியா போன்ற நோய்களை ஏற்படுத்துகின்றன. அடுத்து அனோபிலிஸ் கொசுக்களால் மலேரியா நோய் ஏற்படுகிறது. பெண் கொசுக்கள் மட்டுமே மனிதனை கடிக்கின்றன. கொசுக்களின் இனப்பெருக்கத்துக்கு மனித ரத்தம் தேவைப்படுவதால் அது கடிக்கிறது. மனித ரத்தத்தில் உள்ள புரதமே கொசு முட்டைகளின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. சராசரியாக கொசுக்களின் ஆயுள் காலம் 2 மாதத்திற்கும் குறைவு. கொசு தன்னுடைய ஆயுள் காலத்தில் முதல் 10 நாட்களை தண்ணீரில் கழிக்கிறது. இன சேர்க்கைக்கு பிறகு ஆண் கொசு 5 நாட்களுக்குள் இறந்து விடுகிறது. பெண் கொசு அதிகபட்சம் 2 மாதங்கள் வரை உயிர் வாழ்கிறது. பெண் கொசுக்கள் இறப்பதற்கு முன் 3 முறை முட்டையிடுகின்றன. அவை ஒரே நேரத்தில் 300 முட்டைகளை நீரில் இடுகின்றன. கொசுக்களின் தலையின் இருபுறமும் நூற்றுக்கணக்கான கண்கள் கொண்ட 2 கோள வடிவங்கள் இருக்கின்றன. மனிதன் மற்றும் விலங்குகளிடம் இருந்து வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடை 75 அடி தூரத்திலேயே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொசுக்கள் பெற்றிருக்கின்றன. அதனால் அவை மிக விரைவாக மனிதன், விலங்குகள் மீது அமர்ந்து கண் இமைக்கும் நேரத்தில் இரத்தத்தை உறிஞ்சுகின்றன. அவை தன் எடையை போல் 3 மடங்கு இரத்தத்தை உறிஞ்சக்கூடியவை. கொசுக்கள் ப்ரோபோசிஸ் என அழைக்கப்படும் குழாய் வடிவிலான ஊசி போன்ற அமைப்பை உடலில் செலுத்தும் பொழுது அதன் உமிழ்நீர் மனித உடலுக்குள் செல்கிறது. அதன் காரணமாகவே தடிப்பு மற்றும் அரிப்பு ஏற்படுகிறது. மனிதர்களில் வெப்ப தேகத்தை உடையவர்களையே அதிகம் கொசு கடிக்கும். அதேபோல் கொசுக்கள் அதிக டார்க்கான வண்ண ஆடைகளை அணிந்திருப்பவர்களையும் கடிக்கும். குளிர்ந்த தேகம் உடையவர்களையும் வெளிநிற ஆடைகளை உடுத்தியிருப்பவர்களையும் கொசுக்கள் குறைவாகவே நெருங்குகின்றன. கொசு கடித்த இடத்தில் ஐஸ் கட்டி வைப்பது, கற்றாழை ஜெல் தேய்ப்பது, தேன், எலுமிச்சை சாறு, மஞ்சள், தேங்காய் எண்ணெய், நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய பூண்டு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை தடவினால் அரிப்பு நீங்குவதோடு வீக்கம் மறைந்து விடுகிறது. அத்துடன் மலேரியா போன்ற நோய் தொற்றுகளும் ஓரளவு தடுக்கப்படுகின்றன. புதினா, வேம்பு ஆகியவை கலந்த பற்பசையை தடவினாலும் அரிப்பு நீங்கும்.